நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம் சொல்கிறது, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைவதையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இந்த நாளின் செய்தியாக பாக்கியமான நம்பிக்கை. ஆண்டவர் நம்ம இந்த பூமியிலே வாழும்போது ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துள்ளார். என்ன ஒரு பாக்கியமான நம்பிக்கை! கிறிஸ்துவராக வாழ்வது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு போதகர் நம்பிக்கையும் உயிர்ச்செயலை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். ஏராளமான அங்கே மக்கள் அந்த அலக்காரனே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தன் பிள்ளை பிரியமானையரை இழந்த நண்பர்களையும் உறவுகளையும் அங்கே ஆறுதல் படுத்தி அங்கே இருக்கிறார். அத்தகைய குடும்பங்களிலே தேவன் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான ஒரு சத்தியம் என்னவென்று பார்க்கும்போது, அவரோடு நெருங்கி பழக முயன்றவர்கள் அங்கே கண்ணீர் படித்த ஒரு அனுபவம் உண்டு. ஆனாலும் கிறிஸ்துவராகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு மேலான ஒரு நம்பிக்கை, அங்கே அடக்காரிலே காணப்படும் அமைதியும் அடக்கமும் குறிப்பிட ஒரு ஒன்றாயிருந்தது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலான நம்பிக்கையால் நீங்கள் நாளும் அதிகம் அழுது புலம்புவது கிடையாது. நித்திரை பண்ண சென்றவரை தேவன் நம்மோடு கொண்டு வருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் கொள்ள முடியும். உயிர்த்தெழுந்தார், எனவே நீங்கள் நான் நம்பிக்கை கொள்ளலாம் என்கிறார் பவுல். தேவன் நம்மை மீண்டும் உயிர்த்தெழுவார் என்னும் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நாம் கொடுக்கிறார். நாம் கொண்டுள்ள விசுவாசத்தை அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதல் சிறப்படுத்துகிறது. மரித்து போன நம் பெரியமகளை மீண்டும் சந்திக்க முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் நானும் வாழ வேண்டும். எத்தனை ஒரு பெரிய பாக்கியமான நம்பிக்கை! தேவன் நம்முடைய மரணத்தினால் இத்தனை பெரிய சாத்தமாக்கினார். பிரியமானவர்களை மரணத்தால் நீங்கள் நாளும் துன்புறுகிறோம், மரணத்தால் பயந்து வாடுகிறோம். எனவே அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்து அந்த போதகர் குறித்த செய்தி ஒரு நல் மருந்தாகும். நாம் அவர்களை மீண்டும் சந்தித்து என்றென்றைக்கும் சேர்ந்திக்க போகிறோம் நினைத்தால் ஆறுதல் கிடைக்கிறது. இதில் ஒரு காரியத்தை நீங்கள் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உங்களுடைய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தான் நீங்கள் நானும் மறிக்க கொடுத்தவரை எப்படி பார்க்க முடியும்? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேக மரணத்தை செல்கிறோம். மரண வீட்டிலே பார்க்கும்போது துக்க வீட்டிலே அநேக நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பரலோகத்துக்கு செல்ல முடியும்? ஒருவேளை மரித்தவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அவர் பரலோகம் செல்ல முடியும். ஆனால் அதற்காக அழிகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால்தானே நீங்கள் நானும் பரலோகத்துக்கு சென்று மரித்து போவதை பார்க்க முடியும். எனவே அவரோடு ஆண்டவர் நம்மளை இணைக்கப் போகிற காரியம் குறித்து இந்த பூமியிலே நாம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே அந்த பாக்கியமான ஒரு வாழ்க்கையை காண வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஆண்டுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவரை பார்க்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், அவரோடு மகிழ வேண்டும் என்பது தேவன் தம் இதயத்திலே ஒரு வாஞ்சை. ஆனால் தேவன் நம்முடைய பிரசன்னத்தில் நிற்க வேண்டுமானால் நம்முடைய பாவங்கள் அகற்றப்பட வேண்டும், நம்முடைய வாழ்வு சுத்திகரிக்க வேண்டும். தாவீது சொல்கிறார் அல்லவா, என்னை ஈசோப்பினால் கழுவும் என்று சொல்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் மனதிலே வைத்து செயல்பட வேண்டும். ஆண்டவரே, அந்த மரித்தோரை காண வேண்டும் என்றால் அழுகிறோம், பிழைகிறோம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்னவென்று பார்க்கும்போது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்க தேவன் விரும்புகிறார். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்க தேவன் இந்த காலையிலே உங்களோடு பேசுகிறானால் நல்ல தீர்மானம் செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.